ஹே ஆல் அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹாப்பியாக சந்தோஷமாக உங்கள் டேவை ரொம்ப பாசிட்டிவ் வைப்ஸோடு ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சேம் ஹியர் ஆல்சோ. அண்ட் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக போச்சு டே. ஸோ இன்றைக்கி வெனஸ்டே மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா, நான் காலையிலேயே வந்து மக்ரோனி இருக்குது இல்லையா, ஸோ அதில் ஒரு டிஃப்ரெண்ட் டைப்பில் வந்து ஒரு மக்ரோனி இருந்துச்சு. ஸோ அந்த மக்ரோனி தான் வந்து பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுத்தேன். ஸோ டேவே வந்து ஸ்டார்டிங்கே வந்து பார்த்திங்கன்னா, நல்ல குழந்தைங்களுக்கு பிடிச்ச விஷயத்துலேருந்து ஆரம்பிச்சனோ என்னவோ தெரியல. இன்றைக்கி டே ரொம்ப நல்லா போச்சு. ஸோ இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு டே ரயான் வந்து ஆஃப்டர் ஒரு 1.5 பிரேக் கழித்து வந்து ரயான் வந்து ஓதுறதுக்கு கிளம்புறான். தட் இஸ் குரானிக் கிளாஸு. ஸோ ரிதாவும் 2 பேர் ரெடி ஆகிட்டாங்க. அவனோட ஃப்ரெண்டு. ஸோ இந்த யூனிஃபார்ம் வந்து இன்னும் ரயானுக்கு ஸ்டிச் ஆகி வரலை. ஸோ இந்த ஸ்டிச் பண்ணி வந்துட்டாங்கன்னா பார்க்குறதுக்கு இன்னுமே க்யூட்டாக அழகாக இருக்கும். ஸோ அதனால் நார்மல் நம்ம வீட்டில் போடுற ட்ரெஸ்ஸே தான் போட்டுட்டு போகிறோம். இது வந்து அவங்க குரான் கிளாஸில் வந்து அவங்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு யூனிஃபார்ம் ஸ்டிச் பண்ணுறாங்க. இந்த பையன் வந்து சர்ஃப்ராஸ் வந்து ஆப்போசிட்டில் இருக்கான். எங்கள் வீட்டுக்கு எதிர்த்த வீட்டில் இருக்கான் அவன். ஸோ அவன் எப்பயுமே வந்து இவங்களை கூட்டிகிட்டு போவான். ஸோ டாட்டா பாய் பாய் சொல்லிவிட்டு ஹஸ்பண்டுமே கிளம்பிட்டார் ஆஃபீஸ்க்கு. அண்ட் வந்து பசங்களையும் அனுப்பிச்சிட்டேன். ஹஸ்பண்ட் இன்றைக்கி ஆக்சுவலாக வந்து லன்ச் வேணான்னு சொன்னதுனால பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் சாப்பிட்டுட்டு அனுப்பிச்சிட்டேன். ஸோ வந்து இது வந்து எங்கள் வீட்டோட செக்யூரிட்டி டோர். இது என்னென்னா வந்து பசங்க வந்துட்டாங்க அப்படின்னா கீழே வந்து லாக்காக இருக்கும் அந்த டோரு. அந்த லாக் வந்து நம்ம தான் வந்து ஓப்பன் பண்ணி விடணும். அவங்க நம்ம ஒரு வீட்டுக்கும் நம்பர் இருக்குது. ஸோ அந்த நம்பரில் இன்டர்காமில் கால் பண்ணாங்க அப்படின்னா நம்ம வந்து அந்த டோர் ஓப்பன் பண்ணி விட்டனா தான் அவங்களால உள்ளே வர முடியும். ஸோ பசங்க வந்து ரொம்ப வெயிலில் வந்து 2 ஹவர்ஸ் கிளாஸ் ஆக்சுவலி 2 ஹவர்ஸ் கழித்து வந்து வந்தாங்க. ரயான் வந்து மார்னிங் சீக்கிரமாக பிரேக்ஃபாஸ்ட் கடகடன்னு சாப்பிட்டுட்டு போயிட்டான். சரியாகவே சாப்பிடல. அதனால் வந்தவுடனே சாப்பாடு போட்டு கொடுத்துட்டேன். ரிதா எனக்கு சாப்பாடெலாம் வேண்டாம், ஆனால் எனக்கு பயங்கர தண்ணி தாகமாக இருக்குது, எனக்கு டேங்க் ஜூஸ் போட்டுத்தா அப்படின்னு சொன்னான். ஸோ இந்த டேங்க் ஜூஸ் வந்து எனக்கு என் ஃப்ரெண்டு ஞாபகம் தான் வருது. ஏன்னா ரஷீனா தான் வந்து என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். அவள் வந்து துபாயில் இருக்கா. ஸோ ரீசெண்டாக அவள் என்னை வந்து பார்க்குறதுக்காக வந்திருந்தா. ஸோ அவள் வந்து எனக்கு நிறைய சாக்லேட்ஸ், பிள்ளைங்களுக்கு என்னென்ன சாக்லேட்ஸ் பிடிக்கும், ஆக்சுவலாக என் குழந்தைங்களுக்கு வந்து எப்படின்னா ஃபாரின் சாக்லேட்ஸ் எதுவுமே பிடிக்காது. ஸோ டைரி மில்க்கை தவிர என் குழந்தைங்க வந்து கிட்கேட் அண்ட் டைரி மில்க், அதர்வைஸ் வர எந்த சாக்லேட்ஸுமே பெரும்பாலும் சாப்பிடாதுங்க. ஸோ அவகிட்ட பேசுகிறப்ப எப்பயுமே அவன் என்கிட்ட கேட்பான், உன் குழந்தைங்க என்ன சாக்லேட்ஸ் விருப்பமாக சாப்பிடும் அப்படின்ட்டு. நான் எப்பயுமே சொல்லுவேன், இல்லடி அவளுக்கு என் பசங்களுக்கு வந்து ஃபாரின் சாக்லேட்ஸ் வந்து சுத்தமாக பிடிக்காது, வெறும் டைரி மில்க் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காகவே அவள் டைரி மில்க் வந்து பெரிய பெரிய பார் வந்து பார்த்திங்கன்னா அது எவ்வளோ இருக்குன்னு கூட தெரியல, ஆனால் நிறைய வாங்கிட்டு வந்திருந்தா. ஸோ அண்ட் அது டேங்க் ஜூஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நைட்டி, அந்த ஊரில் போடுற நைட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமாக இருந்துச்சு, துபாய் நைட்டின்னு சொல்லிட்டு. அதுலேயும் ஒரு 2-3 வாங்கிட்டு வந்திருந்தா. ஸோ அவன் ஞாபகம் தான் வருது இந்த டேங்க் ஜூஸ் போடுறப்ப. ஸோ ரிதாவுக்கு வந்து டேங்க் ஜூஸ் போட்டு கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இன்றைக்கி லன்ச் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். பார்த்திங்கன்னா இன்றைக்கி கரண்ட்டு வந்து ரொம்ப ஃப்ளக்சுவேட் ஆகிக்கிட்டே இருக்குது. லைக் வோல்டேஜும் ட்ராப் டவுன் ஆகிக்கிட்டே இருக்குது. ஸோ என்ன லன்ச் செய்யன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கோம். நம்ம யூஸ்வலி மார்னிங்கே லன்ச் பண்ணிடுவேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் லன்ச் வேணான்றதுனால கொஞ்சம் அசால்ட்டாக நம்ம லேட்டாக பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரயான் வந்து பார்த்திங்கன்னா வந்து அவன் சாப்பிட்டுட்டான். ஆனால் ரிதா வந்து ஜூஸ் மட்டும்தான் குடித்தான். மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சரியாகவே சாப்பிடலை. ஏன்னா வந்து அவன் ஃப்ரெண்டு சர்ஃப்ராஸ் வந்து சீக்கிரம் வா குரானி கிளாஸு டைம் ஆகிட்டுனதுனால அவசரமாக சாப்பிட்டு போயிட்டா. ஸோ எனக்கு ப்ரெட்டு வேணும்னு கேட்டிருந்தா. ஸோ வீட்டில் ப்ரெட்டு வேறு இல்லை. டக்குன்னு நம்ம ஜெப்டோவை எடுத்து ஆர்டர் பண்ணி வாங்கினா சரி. ரிதா வந்து ரயான் சொன்னான், எனக்கு இந்த நம்ம பிலால் ஹோட்டல் பார்த்துருக்கீங்களா, பன் பட்டர் ஜாம், அதில் ஒரு தடவை சாப்பிட்டுட்டு ரயான் அதுலேருந்து நானே இந்த பன் பட்டர் ஜாம் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நமக்கு பன் இல்லாததுனால ப்ரெட்டிலே வந்து நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, என்னவோ அவன் தங்கச்சிக்கு அவனே ஆசைப்பட்டு வந்து அந்த பட்டர் வந்து க்யூப்ஸ் நான் வாங்கி வச்சுருப்பேன் எப்பயுமே. ஸோ அதில் எடுத்து அவன் தங்கச்சிக்காக வந்து ஜாம் எல்லாம் வச்சு வந்து அதே மாதிரி செய்கிறேன் அப்படின்னு சொன்னான். என்னையும் ஆக்சுவலி அவன் டேஸ்ட் பண்ண சொல்லியிருக்கான். யூஸ்வலி கொஞ்சம் இந்த பட்டர்லாம் யோசிப்பேன் சாப்பிட்றதுக்கு. ஐ மீன் டேரெக்டாக சாப்பிட தான் நம்மலாம் யோசிப்போம். பட் இன்டெரக்டாக நம்ம வந்து இப்போ பட்டர் சிக்கனு இல்லை நம்ம பட்டர்லேயே பட்டர் மசாலாலாம் செஞ்சால் அப்படியே சூப்பராக சாப்பிடுவோம். ஆனால் வந்து பாருங்கள், டேரெக்டாக பட்டர் போட்டால் ஐயோ அப்படியே ஒரு கில்ட்டி ஃபீல் இருக்கும். ஐயோ பட்டராக சாப்பிட்டா ஃபேட் ஆகிடும் அப்படின்ட்டு.
ஆனா நம்ம அத வந்து சாப்பாட்ல வச்சு சாப்பாடா செஞ்சு சாப்பிட்றப்ப நான் அதெல்லாம் ஃபீல் பண்ணவே மாட்டேங்க. நல்லா சாப்பிடுவேன். ஸோ கட் பண்றேன்ற பேர்ல என்னவோ பண்றான். ஸோ என்னவோ அவனுக்கு தெரிஞ்ச மாதிரி சாண்ட்விச் கட் பண்ற மாரி பண்றான். என்னவோ வந்திருக்குது. சரி அவன் தங்கச்சி தானே வேற யாருக்கும் இல்லல்ல. ஸோ வந்து நான் ஒரு வாய் டேஸ்ட் பண்ணேன். சூப்பரா தான் இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் இப்படியே போயிருச்சு. அதுக்கப்புறம் கரண்ட்டுக்கு ஆக்சுவலா நான் என்ன பண்ணேன்னா, இன்னைக்கு லஞ்சுக்கு வந்து எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். முட்டைகோஸ், கேரட் எல்லாம் நான் போட்டு பொரியல் பண்ணிடலான்னு சொல்லிட்டு முட்டைகோஸ், கேரட் எல்லாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ரெடி பண்ணி வச்சுருந்தேன். ஃபைனலி பாருங்க தேங்காய்லாம் கட் பண்ணிட்டேன் குழம்பு வைக்கிறதுக்கு. ஃபைனலா தேங்காய் அரைக்கிறதுக்கு மிக்ஸிக்கு கரண்ட் இல்லாததுனால என்ன பண்ணிட்டேன்னா, சரி ஓகே நம்ம முட்டைகோஸு எதுவும் கட் பண்ணிட்டோம் கேரட்டும். உடனே ஞாபகம் வந்துச்சு. அதனால வீட்ல இருக்க ரைஸ் தாங்க. வீட்ல இருக்க நம்ம யூஸ் பண்ற ரைஸ்லயே வந்து நல்ல எக் ஃப்ரைட் ரைஸ் மாதிரி வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு பண்ணி குடுத்துட்டேன் பசங்களுக்கு. அண்ட் வந்து ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 3:00 மேல எனக்கு வந்து ஒரு டெலிவரி வந்துச்சு. எனக்கு வந்து மீஷோல வந்து இந்த இன்டோர் பிளான்ட்ஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலா நமக்கு வந்து செடி வளர்க்க எனக்கு ரொம்ப நாளா ஆசை. ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த வீட்ல வந்து வளர்த்தேன். பட் இந்த வீட்ல இன்னும் ஒரு செடி கூட இல்ல. ஏன்னா நம்ம குழந்தைங்கள வளர்க்குறதே பெரிய பாடா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கொஞ்சம் யோசிச்சுட்டே வாங்காம இருந்தேன். பட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் செடி வளர்க்குறதெல்லாம். பட் அதுக்கு நமக்கு டைம் ஃபஸ்ட்டு இல்ல. ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அதனால நமக்கு குழந்தைங்கள மேய்க்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. நம்ம பாவம் செடிகளும் ஒரு உயிர் தானே! அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்கேஸ் ஒரு நாள் தண்ணி ஊத்தாம போயிட்டுனா, அது கஷ்டமா போயிருமேன்றதுனால என்னால வளர்க்க முடியாமயே போயிருச்சு. பட் இப்போ நம்ம கொஞ்சம் வந்து பிரேக்ல இருக்கிறதுனால, சரி ஓகே நம்ம அழகா இருக்கும் இல்லையா? பிளான்ட்ஸ் அண்ட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து, இந்த பிளான்ட்ஸ் எல்லாமே வந்து இன்டோர் பிளான்ட்ஸ் தான். அதிகமா வெயில் தேவைப்படாது. நம்ம வீட்டுக்குள்ளேயே வளர்க்கலாம். அண்ட் தண்ணியுமே அப்படிதான். நம்ம லைட்டா ஜஸ்ட் இந்த மாரி ஸ்ப்ரே பண்ணியோ, இல்ல தெளிச்சு விட்டாலோ போதும். அளவான தண்ணியே இதுக்கு போதுமானது தான். அண்ட் இந்த பிளான்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஏர் பியூரிஃபையர் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்தேன். ஸோ, அதனால எனக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சு. அதனால நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஆனா பாருங்க, அது வந்து நம்ம ஆர்டர் பண்றப்ப நம்ம பார்க்குறப்ப நல்லா தான் இருக்கு எல்லாமே. ஆனா வந்திருக்கிறது கொஞ்சம் வந்து ஸோ இந்த வெயில்னாலயா என்னன்னு தெரியல. அது வந்து ம் ஒரு மாரி அங்கங்க வந்து கருகி போயி, ஒரு மாரி ரொம்ப வாடி போய் வந்திருக்கு. மேபி அவங்க பேக் பண்ணி இதெல்லாம் எடுத்துட்டு வரதுனால கொஞ்சம் இந்த மாரி ஆயிருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ நான் என்ன பண்ணேன், சரி கொஞ்சமா லைட்டா மேல தண்ணியெல்லாம் தெளிச்சு அண்ட் அதில வந்து இந்த வாடி போயிருந்தது எல்லாத்தையும் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். அண்ட் கொஞ்சம் தண்ணிய ஊத்தியாச்சு. இன்னையோட விளாக் இதுதான். ஸோ ரொம்ப ஹேப்பியா போச்சு இன்னைக்கு டே. தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.